அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறது தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள். அதுக்கும் மேலே முக்கியம்னு சொன்னால் அவங்களுடைய பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை நீங்கள் பிழையை திருத்தும் பொழுது தான் உங்களுக்கான ஜாதக பலன்களை சரியாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் எங்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் டிசம்பர் 21 2022 புதன்கிழமை சுபகிருத்தோரிடம் மார்கழி மாதம் 6ஆம் திருநாள். விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரம் காலை 8:32 வரை இருக்கிறது. திரையோதசி திதி தேய்பிரை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம். ஏன்னா 8:30க்கு அப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் முடிகிறது. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 2 நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டாலாம் போகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தினமும் காலை 7 மணிக்கு ஜெயா டிவியில் வந்து இந்நாள் பொன்னாள் அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து அடியேன் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன், கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றிகள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்பட்டுருக்கு. விசாக நட்சத்திரம் என்று சொன்னாலும் கூட நல்ல விஷயங்களுக்காக சில தடைகள் ஏற்படலாம். மெயினாக அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணால் போகிறோம். கனகதுர்கா அம்மன் வழிபாடு பண்ணுறதுங்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். தலைவலி வேதனைகள், ஒரு மாதிரி ப்ரெஷர் டென்ஷன், உடல்நிலைகள் சற்று பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கவனமாக பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் வந்து அடிவயிறு சார்ந்த சிறு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஆதரவு கிடைக்கும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆதரவு கிடைக்கும். நிறையா விஷயங்களில் மற்றவங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் பாவகம்ங்கிறது பரத்தியாருன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து மற்றவங்கள சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகமாக இருக்கும். அருமையான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பெறக்கூடிய மனசாந்தி பெறக்கூடிய பெண்களுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். அதனால் விடாப்பிடிவாதமாக பல காரியங்களை நின்று சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மற்றவங்களை வீழ்த்தி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள், யாரையுமே நம்பாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது இன்றைய நாள் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுங்கிறது விருச்சிகம், எதையும் நம்ப மாட்டாங்க. அந்த இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்படுறது உங்களுக்கு வந்து பயங்கரமான வெற்றி கொடுக்கும். திடீர் வெற்றி, திடீர் லாபம். ஆனால் உடல்நிலைகளை நம்ம வருத்திண்டு தான் அந்த வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சற்று தடை பெற்று அதுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது. ராசியா நிறம் சிகப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உணர்வுகள் அப்படிங்கிறது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவகம்ங்கிறது மனசார இருக்கக்கூடிய நம்பிக்கை. மனசளவில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலன்களும் நடக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கனால திடீர் என்று நடக்கும். நம்பக்கூடிய சூழல், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், பல பிரச்சனைகள் இருந்தாலுமே இன்றைய நாள் அது சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதமான மன சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுங்கிறது இன்றைய நாள் இருக்கும். உடல்நிலைகள் பாதிப்புன்னா சரியாக போயிடும். மிக முக்கியமான ஒரு லோன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
எதிர்பார்க்காம இல்லற வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உட்காந்து பேசி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ஏற்படும். மனோதிடம் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதுங்கிறது குழந்தைகிட்ட அது ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். அதை நீங்கள் இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். மறைமுகமான சில வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆயில்யத்துக்கு இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பண வரவும் சரி, சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உடற்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உறவினர்கள் மூலியமாக ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, சந்திரனுடைய சஞ்சாரம் 4ஆம் வீடு உங்கள் வீடு அல்லது உங்கள் ராசியிலிருந்து உடம்புல இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனோதிடம் தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே பணமாக மாற்றக்கூடிய யுக்தி இன்றைய நாள் பிறக்கும். இரத்தபந்த உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள், கோளாறுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்திருப்பீங்க. ஏன்னா சிம்ம ராசினா ஒரு பெரிய ஒரு ஆழமரம் மாதிரி பெரிய ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரத்தபந்த உறவுகள் மூலியமாக ஏற்படும். இல்லை வீட்டில் ஒரு தேவையில்லாத செலவுகள், சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனியுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மாறப்போகிறது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, உங்களுக்கு 7ஆம் வீடு. அப்போ என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய கவனத்தை உள்ளே ஈர்க்காமல் இருந்தாவே சரியாக போய்டும். உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாள் பொருளாதாரத்தில் சற்று கடிவாழம் போடணும். அதிகமாக செலவு பண்ணாமல் இருந்தாவே போகும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மனோதிடத்தை அதிகரிக்கணும். அதுவும் அம்மாவுடைய ஆதரவு வேணும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைய நாள் நீங்கள் எது பண்ணாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றி சாதிக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அசாத்தியமான தைரியம். எதாக இருந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம். 3-8 பாவகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுங்கிறது சந்திரனுடைய சஞ்சாரம். உங்களுக்கு 3ஆம் வீடு. மனசில் ஒரு உத்வேகம், மனசில் ஒரு திடீர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. உங்களுக்கு பதில் சொல்லணும். எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் முழுக்க உங்களை பற்றியே பேசக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் பிரயாணங்கள் உண்டு. திடீரென்று ஒரு நல்ல மனிதர்கிட்ட ஃபோனில் பேசலாம், இல்லை நேரில் அவரை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் மனசில் ஒரு திடீர் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமைங்கிறது ஒரு லிமிட்டுக்கு மீறி இருக்கும்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிகம், அங்கே சந்திரனுடைய சஞ்சாரம். உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்திலேருந்து 2ஆம் வீடு. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு தண்டமான ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் லூஸ் ஸ்டாக்குங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா துலாம் ராசிக்கு பேசிக்கலாக ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய இடம் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். தன குடும்ப வாக்குஸ்தானம்ங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி இருக்குது. அது காலபுருஷனுக்கு 8ஆம் விடாமல் திடீர் பண வரவும் உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு. நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தையே ஒரு விஷயத்தை மாற்றிடலாம் சொல்லலாம். இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் வருது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். கற்பனை வளம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை நாம் படக்கூடிய கஷ்டங்கள் ஏன் மற்றவங்க படலை? அதே வீட்டில் தான் நானும் பிறந்தேன். மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இருக்கிறது? ஏன் மற்றவங்க சுமையை நான் எடுத்துக்கணும்? இன்னிலிருந்து நான் எனக்காக வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
கஷ்டப்பட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன், நானே நின்று ஜெயிக்கிறேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படும். உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது, இதெல்லாம் நிஜமாக நடக்குதான்னு. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் தோணும். ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள், சற்று ப்ரெஷர் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால, சந்திரனுடைய சஞ்சாரமும் அங்கே இருக்கிறதுனால, குருவுடைய நட்சத்திரத்தில் காலை 8:30 மணி வரைக்கும் இருக்கிறதுனால அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பணவரவு, ஒரு சுய கௌரவம் பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் கோவில் வழிபாடு. பழனி முருகன் தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணால் பரவாயில்ல. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, தண்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு, பழைய காரியங்கள் பழைய விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறீங்களோ இன்றைய நாள் கண்டிப்பாக சீரக தண்ணி குடிக்கணும். சீரகத்தை நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை வராமல் இருக்கும். மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறதுங்கிறது மூலா நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கணும். ஊராடம் உத்திராடம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் பயணங்கள், அலைச்சல்கள், ஒரு மாதிரி சோர்வு உணர்வுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இடங்களில் திடீர் என்று உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெனிஃபிட் எடுக்கும். விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுனாலும் உங்களுக்கு 11ஆம் வீடு. இது நடக்காது, இது முடியாது, நம்மளால் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய இடத்துல இன்றைய நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத நம்பிக்கை, எதிர்பாராத ஒரு லைட்டு தெரியும் இன்றைய நாள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பொருளாதார மேன்மை ஏற்படும். ஆனால் உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். மெயினாக கொஞ்சம் கொழுப்பு சத்து உடம்புல ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். கொஞ்சம் பேசுறதுலேயே நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய, வளம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக பல காரியங்கள் எடுத்து உங்களால் சாதிக்க முடியும். அது இன்றைய நாள் திருவோணம் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். உடல்நிலைகளில் சற்று பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதார மேன்மை, லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன ஆழ்வார் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில், வேலையில் எல்லாத்துலேயுமே ஒரு திடீர் என்று தான் நிறையா விஷயங்கள் மாறும். ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைய நாள் வேலையில் பெரிய அளவு வெற்றி பெற முடியும். யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள், பார்த்திங்கன்னா கூலிகள், கஷ்டப்படக்கூடிய விவசாயிகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய கடைநிலை ஊழியனுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு கடை வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மற்றபடி தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை நிமித்தமாக. ஆனால் எதிர்பார்க்காம ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நம்பிக்கையோட பல காரியங்களை எடுத்து உங்களால் செயல்படுத்த முடியும். யாருனாலையும் எதுனாலையும் நீங்கள் மனசை மட்டும் தளர விட்டுறக்கூடாது. 8, 10 பாவங்கள் செயல்படும் பொழுது நம்ம ஒன்று செய்யணும்னு நினச்சாலுமே வேலையில் வேணும்னே குறுக்க நிறுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவிட்டத்திற்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களுடைய உதவி, நண்பர்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் வேலையில் அது எதுவுமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூர்ண கும்பேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இன்றைய நாள் திடீர் என்று தான் நடக்கும். கரூர் தான் தோன்றி மலை,
கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு பண்ணணும். அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அந்த பெருமாள் மட்டும்தான் இன்றைய நாள் உங்களை காப்பாற்ற முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு வேணும், தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். இன்றைய நாள் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போகிறீங்க. நிறையா பேர் வெளிநாடு பயணம் ஏற்பட போகிறீங்க. திடீரென்று ஒரு சில பேர் உங்கள் குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குடும்ப நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பலவிதமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். சக்தி வேணும்ல எதாக இருந்தாலும். அந்த சக்திங்கிறது ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தி இன்றைய நாள் தெய்வத்துடைய வழிபாடினால் மட்டுமே ஏற்பட முடியும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படப்படுறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக தான தர்மங்கள் பண்ணுவீங்க. பூஜைகள், புனஸ்காரங்கள், ஹோமங்கள் சார்ந்த விஷயங்கள், முருகன் வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். இன்றைய நாள் அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த லக் ஃபேக்டர் யாருக்கு ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அனுஷம், கேட்டை, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் அபாரமான நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துள்ளேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.